Hello, welcome to ABCD. நான் உங்க சபு. நம்ம வீடியோ போட்டு லாங் வெரி லாங் ஆயிட்டதால இந்த வீடியோல ஸ்பேஸ் டைம் கான்செப்டோட சேர்த்து போனஸா நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்பேஸ் டைம். இப்போ ரெண்டு ஈவென்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு ரூம்ல லைட் ஆன் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டு பக்கத்து ரூம்ல ஃபேன் ஆன் பண்றாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈவென்ட்ஸும் பாத்தீங்கன்னா வேற வேற ரூம்ல நடக்குது. இந்த ரெண்டு ரூம்க்கு நடுவுல ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு ஈவென்ட்ஸும் ஸ்பேஸ்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி நடக்குது இல்லையா? சோ இந்த ரெண்டு ஈவென்ட்ஸுக்கும் நடுவுல ஸ்பேஸ்ல ஒரு இன்டர்வல் இருக்கு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல அந்த சுவிட்ச் ஆன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு ஈவென்ட்ஸுக்கும் டைம்ல எந்த விதமான கேப்பும் கிடையாது. சோ டைம் இன்டர்வல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈவென்ட்ஸ் நடுவுல 0, ஸ்பேஸ் இன்டர்வல் 5 மீட்டர் இல்லைங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈவென்ட்ஸ்க்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் டைம் இன்டர்வல் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 meters in space, 0 seconds in time. இப்போ 80% of the speed of lightல டிராவல் ஆகுற ஒருத்தர் இந்த ரெண்டு ஈவென்ட்ஸையும் பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு இந்த ரெண்டு ஈவென்ட்ஸும் ஸ்பேஸ்ல 8.3 மீட்டர் இடைவெளியில நடக்கிற மாதிரியும் டைம்ல 20 நானோ செகண்ட் முன்ன பின் நடக்கிற மாதிரியும் தெரியும். இப்போ இந்த நம்பர்ஸை கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது 5 மீட்டர் இன் ஸ்பேஸ் 0 செகண்ட்ஸ் இன் டைம் அப்படின்ற ஸ்பேஸ் இன்டர்வலுக்கு ஈக்குவலண்டான நம்பர்ஸ். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். இதனால ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா இந்த ஸ்பேஸும் சரி டைமும் சரி ரெண்டும் வேற வேற விஷயம் கிடையாது. இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்ட ஒரே விஷயம் தான் அப்படின்னு. சோ இந்த மாதிரி சிலருக்கு ஸ்பேஸ்ல மட்டுமே பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரிகிற இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் சிலருக்கு டைம்ல மட்டுமே பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியலாம். சோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எது என்னவோ ஆனா எப்பயுமே ரெண்டு ஈவெண்ட்ஸ்க்கு இடையில உள்ள ஸ்பேஸ் டைம் இன்டர்வல் எல்லா அப்சர்வர்ஸுக்குமே சேமா தான் இருக்கும். அவங்க என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருந்தாலும் சரி. ரிலேட்டிவிட்டிய மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு என்னடா இது ஒவ்வொரு ஸ்பீட்ல போற ஒவ்வொருத்தருக்கும் டைம் வேற வேற மாதிரி தெரியுது, லென்த் ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க வேற வேற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு இடியாப்பச்சிக்கல் மாதிரி தெரியலாம். ஆனா ரிலேட்டிவிட்டிய கரெக்டான ஆங்கிள் கொஞ்சம் டீப்பா போய் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த பிரபஞ்சமே எப்படி இயங்குது அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா புட்டு வைக்க ரிலேட்டிவிட்டி. சோ இனிமே யாராச்சும் ஸ்பேஸ் டைம் தனித்தனியா பேசினாங்கன்னா வாயிட்டீங்க ஸ்பேஸ் டைம் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. E is equal to mc². Energy is equal to mass into speed of light square. இந்த ஈக்குவேஷனை தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. ரிலேட்டிவிட்டியை பத்தி தெரியாதவங்களுக்கு கூட E is equal to mc² பத்தி தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருப்பாங்க. E is equal to mc² விட பல மடங்கு முக்கியமான விஷயங்களை ரிலேட்டிவிட்டியில ஐன்ஸ்டீன் சொல்லி இருந்தாலும் E is equal to mc² தான் ஃபேமஸ். எப்படி ஸ்பேஸும் டைமும் வேற வேற விஷயம் இல்ல ஒரே விஷயம் அப்படின்றாரோ அதே மாதிரி எனர்ஜியும் மாஸும் வேற வேற விஷயம் இல்ல ஒரே விஷயம் அப்படின்றார் இந்த ஈக்குவேஷன் மூலமா. அது எப்படியா எனர்ஜியும் மாஸும் ஒண்ணு ஒத்துக்க முடியும்? ரெண்டும் பார்த்த டிஃபரன்ஸ் வேற வேற விஷயம் அப்படின்னு தெரியுது அப்படின்ட்டு யாருமே இதை அப்ப ஏத்துக்கல. என்னதான் ஃபார்முலால போட்டு டிரைவ் பண்ணி E is equal to mc² அப்படின்னு மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணாலும் ஐன்ஸ்டீனால பிராக்டிக்கலா எப்படி எனர்ஜியும் மாசும் ஒண்ணு அப்படின்னு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதோட பிசிக்கல் சிக்னிபிகன்ஸா அவரால் புரிய வைக்க முடியல. இது நடந்தது 1905 அவர் இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணப்ப. எப்படி இந்த எனர்ஜியும் மாசும் ஒண்ணு அப்படின்னு ஐன்ஸ்டீனால அப்ப புரிஞ்சுக்க முடியாத அந்த விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1800களோட நடுப்பகுதியில தான் எனர்ஜியை பத்தியும் இப்ப நம்ம படிக்கிற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஆன கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்புறம் தெர்மல் எனர்ஜி இதை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் நிறைய நடந்துச்சு. ஸ்டாடி கார்னாட், வில்லியம் தாம்சன், ஜேம்ஸ் ஜூல், ஹெல்மோட்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய விதிகளை தர்றாங்க. இருந்தாலுமே 1905ல ஐன்ஸ்டீனால E is equal to mc² பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 1915ல எம்மி நோய்தர் தன்னோட தியரத்தை ப்ரூவ் பண்றாங்க. அதுவரை இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்றத பத்தி மனிதர்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்படாமையே இருந்துச்சு. இப்போ இந்த எனர்ஜி கன்சர்வேஷனா ஒண்ணும் இல்லைங்க. ரெண்டு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வந்து மோதிட்டு திரும்பி போகுது ஓகேங்களா, ரெண்டும் உருட்டி வரும், ரெண்டு மோதுது இடிக்குது திரும்பி போகுது அவ்வளவுதான். இப்போ இந்த மோதலுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பந்துக்கும் ஒரு இதுக்கு ஒரு எனர்ஜி இதுக்கு ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். இப்போ ரெண்டும் மோதிட்டு திருப்பி போனதுக்கு அப்புறமா இந்த மோதல்ல இதோட எனர்ஜி கொஞ்சம் இதுக்கு பாஸ் ஆயிருக்கும், இதோட எனர்ஜி கொஞ்சம் இதுக்கு பாஸ் ஆயிருக்கும், அப்புறம் திருப்பி ரெண்டு வந்த வழியிலே போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மோதலுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் இருந்த மொத்த எனர்ஜியை கூட்டி பார்த்தாலும் இந்த மோதலுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ரெண்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா இதோட எனர்ஜி இது ரெண்டையும் கூட்டி பார்த்தாலும் இந்த மோதலுக்கு முன்னாடி இருக்கிற மொத்த எனர்ஜியும் இந்த மோதலுக்கு அப்புறம் இருக்கிற மொத்த எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது. இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா எனர்ஜி கன்சர்வேஷன். எனர்ஜின்றது எப்பயுமே டோட்டல் எனர்ஜின்றது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது. இதுதான் நம்ம ஸ்கூல்லயும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது ஒரு மேலோட்டமான பார்வை. இப்போ 1915ல எம்மி நோய்தர் தன்னோட தியரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா
இயற்பியல் விதிகளானது பாஸ்ட்லயும் சரி, பிரசன்ட்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பந்தை தூக்கி போட்டான் அப்படின்னா அதை நேற்று தூக்கி போட்டிருந்தாலும் அதை மேல போயிட்டு கீழே தான் வந்திருக்கும். இன்னைக்கு தூக்கி போட்டாலும் அதே பிசிக்ஸ் விதிகள் தான். அது மேல தூக்கி போட்டா கீழே தான் வரப்போகுது. நாளைக்கு போட்டாலும் மேல தூக்கி போட்டா கீழே தான் வரப்போகுது. இந்த மாதிரி இயற்பியல் விதிகளானது போன செகண்டுக்கும் இந்த செகண்டுக்கும் அடுத்த செகண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா இந்த 3 காலத்திலயுமே கான்ஸ்டன்டாவே இருக்கணும் அப்படின்ற அந்த ரிக்குவயர்மெண்ட்டை சொல்லி அது எனர்ஜியா தான் இருக்க முடியும் அப்படின்றத ப்ரூவும் பண்ணிருக்காங்க. அதாவது இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்றது இந்த டைம் சிம்மட்ரியால ஏற்படக்கூடிய தவிர்க்க முடியாத விளைவு அப்படின்றாங்க. உங்களுக்கு போன செகண்டும் இந்த செகண்டும் அடுத்த செகண்டும் உலகம் ஒரே மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது பிசிக்ஸ் விதிகள் ஒரே மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு எனர்ஜி கன்சர்வ் செய்யப்பட்டே ஆகணும் அப்படின்றாங்க. வேற வழியே இல்லை அப்படின்றாங்க. E equals mc². இப்ப நீங்க ஒரு 70 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் படி உங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ எனர்ஜி உடம்புக்குள்ள இருக்கு, என்னால ஃபீலே பண்ண முடியலையே அப்படின்றீங்களா? அதோட இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன். இது நம்ம கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன் மாதிரியே இல்ல, E is equal to half mv². பட் இதுலயாச்சு பொருள் போற வேகத்தை பெருக்குறீங்கப்பா, ஒரு லாஜிக் இருக்கு வீன் போட்டு, ஓகேவா? ஆனா E is equal to mc²ல லைட்டோட ஸ்பீட்ல பெருக்குறீங்க, அதுவும் ஸ்கொயர் பண்ணி. நம்மளாலதான் லைட்டோட ஸ்பீட்ல போகவே முடியாது அப்படின்னு நீ தானப்பா சொன்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. நம்மளால ஸ்பேஸ்ல தான் லைட் ஸ்பீட்ல போக முடியாது, ஆனா டைம்ல லைட் ஸ்பீட்லயும் போக முடியும், அதை விட அதிகமாகவும் போக முடியும். பட் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேணாம், ரொம்பவே சிம்பிள் அந்த கான்செப்டை பார்த்துடலாம். இப்போ நீங்களும் உங்களை சுத்தி உள்ள பொருட்களும் ஒவ்வொரு செகண்டும் ஃபியூச்சருக்குள்ள மூவ் ஆகிட்டே இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்களும் உங்களை சுத்தி உள்ள பொருட்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒரு செகண்ட் ஃபியூச்சருக்குள்ள போறீங்க. இப்போ நீங்க உங்களை சுத்தி உள்ள பொருட்களை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல மூவ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை சுத்தி இருந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்றப்போ நீங்க ஃபியூச்சருக்குள்ள போற ஸ்பீட் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? அதைத்தான் இத்தனை வீடியோஸா பார்த்தோம். வேற வேற ஸ்பீட்ல போறவங்களுக்கு டைம் வேற வேற மாதிரி ஓடும் அப்படின்ட்டு. சோ நீங்க ஸ்பேஸ்ல போற ஸ்பீடை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைம்ல போற ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். பட் நீங்க ஸ்பேஸ்ல என்ன ஸ்பீட்ல போனாலும் சரி, டைம்ல என்ன ஸ்பீட்ல போனாலும் சரி, ஸ்பேஸ் டைம்ல ஒரே ஸ்பீட்ல தான் போவீங்க, அதுவும் லைட் ஸ்பீட்ல தான் போவீங்க. எப்படிலாம் தயவுசெய்து கேட்காதீங்க, வந்துரும். ஓகே, Jokes apart. இதை டீப்பா போய் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான் கான்செப்ட், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சோ இதனாலதான் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலால கைனடிக் மோஷனோட ஸ்பீடு v வருது. இந்த ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜியோட ஃபார்முலால நீங்க இந்த ஸ்பேஸ் டைம்ல டிராவல் பண்ற ஸ்பீடான லைட்டோட ஸ்பீட் வருது. சோ நீங்க இந்த ஸ்பேஸ் டைம்ல எக்ஸிஸ்ட் ஆகுறீங்க, நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசனே போதும் உங்களுக்கு உங்க மாசுக்கு ஏத்த எனர்ஜி இருக்கும். என்னால இந்த மாசை உணர முடியுது, ஆனா என் உடம்புக்குள்ள இருக்க இவ்வளோ எனர்ஜி என்னால உணர முடியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் இந்த மேட்ரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. உங்க பாடி ஃபுல்லா செல்களால் ஆனது, அந்த செல்கள் ஃபுல்லா ஆட்டம்ஸால் ஆனது. அந்த ஆட்டம்ஸ்குள்ள போய் பார்த்தோம்னா அது நியூக்ளியஸாலையும் எலக்ட்ரானாலையும் ஆனது. அந்த நியூக்ளியஸ்குள்ள போய் பார்த்தோம்னா அது புரோட்டானாலையும் நியூட்ரானாலையும் ஆனது. புதுசா தான் சொல்லு. இப்போ அந்த புரோட்டான்குள்ள போய் பார்த்தோம்னா அது 2 அப் குவார்க்கையும் 1 டவுன் குவார்க்கையும் கொண்டது. நம்ம சார்ஜ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிற மாதிரி குவார்க்கை வந்து அப் குவார்க் டவுன் குவார்க்குன்னு பிரிப்பாங்க. இப்போ இந்த 3 குவார்க்கோட மொத்த மாஸ இந்த புரோட்டானோட மொத்த மாஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 குவார்க்கோட மொத்த மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த புரோட்டானோட மாஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. பட் இந்த புரோட்டான்குள்ள இந்த 3 குவார்க்கை தவிர வேற எந்த பொருளுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்புறம் எப்படி இந்த 3 குவார்க்கோட மொத்த மாஸோட புரோட்டானோட மாஸ் இவ்வளவு அதிகமா இருக்கு? புரோட்டானுக்கு அவ்வளவு மாஸ் எங்க இருந்து கிடைக்குது? புரோட்டானுக்குள்ள அந்த 3 குவார்க்கையும் இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல இருந்து தான், நியூக்ளியர் எனர்ஜில இருந்து தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு மாசம் அந்த புரோட்டானுக்கு கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சூப்பர் பார்ட்னர், இது புது மேட்டர். உங்க உடம்புல இருக்க ரொம்ப பேசிக்கான பொருளான புரோட்டானோட 99% மாஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜில இருந்து தான் அது கிடைக்குது. சோ உங்க உடம்புல நீங்க மாஸ்ன்னு ஃபீல் பண்ற முக்காவாசி கிட்டத்தட்ட 99% ஆஃப் த மாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்க எனர்ஜி மூலமா நீங்க மாஸா ஃபீல் பண்றதுதான். சோ மாஸ் தான் எனர்ஜி, எனர்ஜி தான் மாஸ். இப்படிதான் இந்த பிரபஞ்சமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. பட் நம்ம அதை இப்பதான் புரிஞ்சுக்கிறோம்.
அந்த 3 குவார்க்கோட மொத்த மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 9.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். ஆனா இந்த புரோட்டானோட மொத்த மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 938 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இருக்குது. 9 எங்க 900 எங்க? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? சோ புரோட்டானுக்கு இந்த 3 குவார்க்கும் சேர்ந்து கொடுக்கிற மாஸை விட அந்த நியூக்ளியர் எனர்ஜி கொடுக்கிற மாஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகம். யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல இந்த குவார்க்கோட மாஸே அதுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகிள் இருந்து வரலப்பா, அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜில இருந்து தான் குவார்க்குக்கே அந்த மாஸ் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. சொல்றேன் சும்மா பேச்சுக்கு. சோ நீங்க அப்ப ஒரு கேள்வி கேட்டீங்களே, என்னால என் மாசை மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியுது, என் உடம்புக்குள்ள இருக்க எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு. நீங்க மாசா ஃபீல் பண்றதே உங்க எனர்ஜியை தான். சோ மாஸ் தான் எனர்ஜி, எனர்ஜி தான் மாஸ், அவ்வளவுதாங்க. சோ இந்த எனர்ஜியை மாஸா கன்வெர்ட் பண்ணலாம், இந்த மாச எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாசை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுதான் பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக் பாம் அதெல்லாம். அப்புறம் இந்த எனர்ஜியா மாஸா கன்வெர்ட் பண்றது, ஒண்ணுமே இல்லாத இடத்துல எனர்ஜியை வச்சு ஒரு பொருளை உருவாக்குறது, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உருவாக்குறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா LHC அப்படின்னு சொல்ற லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர்ல பண்ணுவாங்க. சோ உங்க உடம்புக்குள்ள இவ்ளோ எனர்ஜி இருக்கு, நீங்க அதை நம்பிதான் ஆகணும். இவ்ளோ எனர்ஜியை வச்சுக்கிட்டு இந்த சப்ஸ்கிரைப் கூட பண்ணல அப்படின்னா உலகம் உங்களை என்னென்ன பேசும். சோ உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது யூடியூப் தெரியும். நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பை.